ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைரவி அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இன்னொரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கலாம் வாங்க. சிந்து பார்த்தீங்கன்னா கோவிலில் போய் உட்காந்துட்டு இருப்பாங்க. அம்மன் கோயிலில் சிவாவும் அதே மாதிரி வந்துடுவாங்க. சிந்துவும் சிவாவும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அதுக்கப்புறமா டாக்டர் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, இப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடக்காதான்னு நினச்சி ஏங்கிக்கிட்டு இருந்தானே, இன்னைக்கு என்னுடைய ஆசையை நீ நிறைவேற்றுற டாக்டர், உண்மையிலேயே மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நீ நானும் ஒன்றா போயிட மாட்டோமா, ஒன்றா இருக்க மாட்டோமோன்னு நினச்ச நாளெல்லாம் இருக்குது. ஆனால் இன்னைக்கு உன் கூட இந்த மாதிரி நான் வெளியே போகிறது என் மனசுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷமாவும் ஆறுதலாகவும் இருக்குது தெரியுமான்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குன்றாங்க. சரி சரி சிந்துன்றாங்க. அதுக்கப்புறம் அம்மா சிந்துவை நீ எங்கேயாச்சும் பாத்தியம்மான்றாங்க. நான் எதுக்கிட்ட அவளை பார்க்கறேன், ஏன் என்ன ஆச்சு அப்படின்றாங்க. இல்லம்மா, ரொம்ப நேரம் காலையிலேருந்து பார்க்குறேன், இப்போ வரைக்கும் நான் அவன் கண்டுபடல, ரூம்ல இல்லை, எங்கேயுமே இல்லாத எங்கே போனா எதுக்கு நான் அவளை பார்த்துட்டு இருக்கிறது வேலையான்னு சொல்லுவாங்க. அப்புறம் தான் அம்மா ஒருவேளை சிவானு கூட போயிட்டு இருப்போலோ அப்படின்ற மாதிரி சொல்லவும் அப்படியே ஷாக் ஆகுறாங்க. ஆமாடியும் எனக்கும் அதே யோசனை தான். நானும் இங்க எங்கேயுமே காலையில இருந்து பார்க்கல. ஒருவேளை சிவா கூட தான் போயிருப்பாளோன்றாங்க. அம்மா எனக்கும் அதே சந்தேகம்ன்றாங்க. சரி இரு ஒரு டைம் ரூம்ல போயிட்டு செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலான்றாங்க. ரூம்ல போய் பார்க்குறாங்க. பார்த்தா பாதி திங்ஸ், அதாவது ட்ரெஸ்ஸுங்க இந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டு போயிருப்பாங்க. அத பார்த்துட்டு கன்ஃபார்மா அவ போயிருக்காடி அப்படின்றாங்க. இத வச்சு ஒரு பெரிய பிரச்சனை பண்ணிடலாம் அப்படின்றாங்க. அம்மா இத வச்சு என்னம்மா பிரச்சனை? வெயிட் அண்ட் சீ. இப்ப என்ன பண்றதுன்னு மட்டும் பாருன்னுவாங்க. நேரா அன்னபூரணி கிட்ட போறாங்க. உன்ன வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல. இல்லக்கா ஒரு விஷயம் சொல்லணும்னு வந்தேன். என்ன விஷயம்? சிந்துவும், சிவாவும் 2 பேரும் தான் போயிருக்காங்கன்றாங்க. அவங்க போயிருப்பாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? சிந்தெல்லாம் போல, சிவா மட்டும் தான் போயிருக்கான். சிந்து இங்க எங்கேயுமே இல்லக்கா. ரூம்ல போய் பார்த்தா அவளோட திங்ஸுமே இல்ல. அத வச்சு பார்த்தா அவ சிவா கூட கண்டிப்பா போயிருக்கணும்க்கான்றாங்க. அன்னபூரணி ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த ப்ரமோ முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு ட்விஸ்ட் வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.